ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களை தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக நடக்க போகுது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் புது வீடியோக்கள் மொபைல் தேடி டான் வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய ஆதரவுக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2024 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 24ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு பிரதோஷ தினங்க. நீங்கள் மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நந்தி தேவருக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுங்க. அதில் கலந்து கொண்டு முழுமையான சிவன் அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பிரதோஷ வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்னைக்கு நமது மேஷராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சந்திரன் இணைந்து காணப்படுகிறாருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. எப்போ உங்களுக்கு முடியுது அப்படின்றத, சந்திராஷ்டமம் எப்போ முடியுதுங்கிறத இந்த வீடியோ இடையில சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கிறதுனால நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்றைக்கி முதலாவது விஷயமாக அமையணுங்க நண்பர்களே. கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தாங்க ராஜா மாதிரி செயல்பட முடியும். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கோபம் எக்காரணம் கொண்டு உங்களுக்கு தேவையில்லைங்க. முன்கோபம் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். உங்கள் பேச்சுக்களை நிதானம் கண்டிப்பாக தேவைங்க. அதன் மூலமாக நல்ல இணக்கமான சொல்லை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உங்களது காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அலுவலக பணிகள், உங்களது சொந்த பந்தங்கள், உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உறவுகளை பேணி பாதுகாப்பதற்கான சூழலை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் முக்கியமான சில விஷயங்களை இன்னைக்கு கவனிச்சே ஆகணுங்க. அதன் மூலமாக இந்த தினத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மாற்றிக்கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோபம் மற்றும் உங்களது முன்கோபத்தை தவிர்த்து விடுதல் போன்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். உங்கள் பேச்சுக்களின் நிதானம் கண்டிப்பாக வேண்டும். அவசரப்படாமல் நீங்கள் நிதானத்தை சிந்தித்து பேசினால் பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியுங்க. அன்பாக கனிவாக பேசுங்க. இல்லை அப்படின்னா உங்களால் பேச முடியல அப்படின்னா அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும். ஸோ உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போகிறது போன்றவற்றெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. மேலும் மற்றவங்க உங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணி நீங்கள் அனுமதிக்க கூடாது. மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கிற பேரில் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் போய் நீங்கள் மூக்க நுழைக்க கூடாது. யாரையும் கேலி கிண்டல் அளவுக்கு அதிகமாக செய்யக்கூடாதுங்க. உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் 3ஆம் நபராக மற்றவங்க செயல்பாடுகளை போய் நீங்கள் தலையிடுறது உங்களது சங்கடங்களை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். நீங்கள் எந்த காரணம் கொண்டு வாக்குறுதியில் அள்ளி வீசிடாதீங்க. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எப்படி நிறைவேற்ற போறீங்க அப்படின்ற ஒரு பேக்கப் பிளான் மனசில் வச்சுக்கணுங்க. அது இல்லாமல் நீங்கள் வாக்குறுதியில் அள்ளி வீசிடக்கூடாது நண்பர்களே. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட வார்த்தைகளை கொஞ்சம் நிதானம் தேவைங்க. நீங்கள் பொறுமையாக வார்த்தைகளை அளந்து பேசுறது ரொம்ப முக்கியங்க. மிக முக்கியமாக மனசுல தைரியமாக இருக்கணுங்க. மன தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்காக அசட்டு தைரியம்னு நான் சொல்லலை. அசட்டு தைரியங்கிறது தேவையில்லாத சில விஷயங்களை ட்ரை பண்ணி மாட்டிக்கிறது. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யாதீங்க. உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் செய்யுங்க. அது தைரியமாக தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களால் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா உங்கள் சிந்தனைகளை சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படலாங்க. அந்த தடுமாற்றங்கள் காரணமாக உங்கள் காரியங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான காரியங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப இழுபறியாக மாறக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி விடலாம். ஸோ கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல. இன்னைக்கு உங்கள் காதல் வாழ்க்கையிலும் அது கண்டிப்பாக பொருந்துங்க. நீங்கள் காதல் வாழ்க்கையில் பொறுமையாக தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அவசரப்பட்டு எந்த முடிவும் இன்னைக்கு எடுக்கக்கூடாதுங்க. எந்த முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் இன்றைய தினம் இரவு 8:19 மேலே நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஏன்னா அதன் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறது. ஒரு 8:30 மணின்னு வச்சுக்கோங்க. 8:30 மணிக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு ஆசைப்பட்ட சில முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். உங்களுக்கு புதிய விஷயங்களை ட்ரை பண்ணலாம். மேலும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களான உறவுல நீங்கள் வேண்டிய விஷயங்களை வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாங்க. அது வரைக்கும் யாரு கூடயும் இன்னைக்கு ஆர்குமெண்ட் பண்ணாம வாக்குவாதங்கள் இல்லாமல் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க.
நீங்க பேசினாலும் எந்த விதமான பிரயோஜனமும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 8:15 வரைக்கும் 8:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க. அதனால நீங்க தேவையில்லாத பேச்சுக்களை நீங்க குறைச்சுக்கிறது நல்லதுங்க. மேலும் உங்க சிந்தனைகள்ல கொஞ்சம் பிளாங்கா வச்சுக்கணுங்க. சிந்தனைகள் வந்து தேவையில்லாத குழப்பங்கள இருந்து வச்சுக்கிட்டு, அதனால நீங்களும் குழம்பிக்கிட்டு, மத்தவங்களும் குழப்பிக்கிட்டு, உங்களுக்கு வந்து உங்களுடைய வழக்கமான வேலைகள கூட முடிக்க முடியாம தடுமாற வேண்டாம் நண்பர்களே. உங்க மனசுல வந்து மைண்ட்ல வந்து எப்பயுமே வந்து பிளாங்கான விஷயத்த வச்சுக்கிட்டு, நீங்க எந்த காரியங்களையும் ஈடுபடுங்க. உங்க அனுபவம் வாய்ந்த காரியங்களில் ஈடுபடுங்க. நீங்க ஈஸியாக உங்க காரியங்கள முடிக்க முடியும். மேலும் உங்களுக்கு சங்கடங்கள் எதுவுமே வராதுங்க. இன்றைய தினம் மனசு தான் காரணங்கிறதால, மனச வந்து தேவையில்லாத குழப்பங்கள அகற்றிவிட்டு நிம்மதியாக வைத்துக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளுங்க. செலவுகள கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. பணத்த ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்ங்க. வெளிய போறீங்க அப்படின்னா, உங்க உடைமைகள் மீது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஏன்னா, உங்களது விலை உயர்ந்த சில பொருட்கள் தொலைந்து போகவோ அல்லது திருடு போக வாய்ப்புகள் உருவாகிவிடும். உங்க பொருட்கள் மீது கவனம் வேண்டுங்க. நீங்க வந்து எந்த பொருள் எங்க வச்சிருக்கீங்க, எப்ப கிளம்பும்போது என்னென்ன பொருள் எடுத்துட்டு போறீங்க, அந்த மாரி பயணங்களின் போது ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. இல்லைன்னா உங்க பொருட்களை மறதியானால் விட்டுட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகிவிடும். மாணவர்களுக்கும் இந்த தடவை கல்வியில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியங்க. அலட்சியம் இல்லாம உங்க கல்வி பணியில் ஈடுபடுங்க. மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு அமையும். காதல் வாழ்க்கையிலும் உங்களுக்கு பொறுமை, நிதானம் கண்டிப்பாக ஒரு தேவைங்க. அவசரப்படக்கூடாது. இன்றைய தினம் காதலர் கூட உங்களால சந்திக்க முடியலங்கிற ஒரு மன வருத்தங்கள் இருந்தாலும், அதெல்லாம் பெருசாக பாதிக்காமல் நீங்க இன்றைய தினம் உங்க வேலையில ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணி 19 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறது. நாளையும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா 8:30 மணிக்கு மேல இல்லைன்னா நாளைக்கு நீங்க எடுத்துக்கலாங்க. முக்கியமான காரியங்கள் எல்லாம் நாளைக்கு நீங்க செஞ்சுக்கலாம். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு மற்றும் கோல்டு 2 கலருமே இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாங்க. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக உங்களுக்கு அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது, நமது மேசராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்க அலுவலக பணிகளில் கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கூடுதல் பொறுப்புகள் கிடைக்குது, நீங்க தட்டி கழிக்க வேண்டாம். உங்க சிந்தனைகளை சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுங்க. அதனால பொறுமையாக பதட்டமில்லாமல் நிதானத்தை செயல்படுங்கள். பொறுப்பு கூடும், அதனால கவலைப்பட தேவையில்லை. பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு வியாபாரத்துல கொஞ்சம் கனிவோட அன்போட நடந்துக்கும் போது நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. உங்கள் மீது சில பழி பாவங்கள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் நீங்க அமைதியாக அதை ஃபேஸ் பண்றது ரொம்ப முக்கியம். கனிவோட நடந்துக்கங்க. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் மறதினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நிதானித்து பொறுமையோடு செயல்படுங்க. நிதானம் உங்களுக்கு பிரதான ஒரு தேவைங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.